மகா சிவராத்திரி ஒரு பண்டிகை மட்டுமல்ல, ஒரு இரவு மட்டுமல்ல. அது உறங்கிக் கிடக்கும் மனிதனின் உள்ளே இருக்கும் சிவத்தை எழுப்பும் தருணம். இந்த உலகத்தில் நாம் தினமும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். வேலை, குடும்பம், பொறுப்புகள், ஆசைகள், கவலைகள். ஆனால் வருடத்தில் ஒரு இரவு பிரபஞ்சமே நின்று கொண்டு நம்மை அழைக்கிறது. இன்று வெளியுலகத்தை மறந்து உன் உள்ளுக்குள் வா என்று. அந்த இரவுதான் மகா சிவராத்திரி. இந்த நாள் சாதாரண நாள் இல்லை. அந்த 24 மணி நேரமும் பூமியில் ஒரு தனி அதிர்வு இருக்கும். உடல் சற்று அமைதியாகும், மனம் இயல்பாக உள்ளே திரும்பும், தியானம் எளிதாகும், பிரார்த்தனை ஆழமாகும். அதனால்தான் சித்தர்களும் ஞானிகளும் சொன்னார்கள், ஒரு சிவராத்திரி விழிப்பு பல வருட சாதனைக்கு சமம் என்று. சிவராத்திரி என்றால் என்ன? சிவம் என்றால் தூய விழிப்பு, ராத்திரி என்றால் அறியாமை இருள். அதாவது அறியாமை இருளை உடைத்து விழிப்புணர்வு பிறக்கும் இரவு. நாம் யார் என்று மறந்து வாழ்கிறோம். நாம் உடல் என்று நினைக்கிறோம், நாம் மனம் என்று நினைக்கிறோம். ஆனால் சிவராத்திரி மெதுவாக நம்மை நினைவூட்டுகிறது, நீ உடல் இல்லை, நீ ஆன்மா, நீயே சிவம். இந்த 24 மணி நேரத்தை எப்படி இருக்கலாம்? இது பெரிய யோகிகளுக்கான நாள் இல்லை, சாதாரண மனிதர்களுக்காகத்தான் இந்த அருள் நாள். அன்று செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, மறந்து போன உன்னை மீண்டும் சந்திப்பது. காலை எழுந்தவுடன் ஒரு சிறிய தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று நான் சற்றே மெதுவாக வாழ்வேன். அவசரம் இல்லை, கோபம் இல்லை, குறை சொல்லல் இல்லை. காலை குளித்து வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி ஓம் நம சிவாய் என்று சில நிமிடங்கள் சொல்லுங்கள். அந்த மந்திரம் உங்கள் சுவாசத்தோடு கலந்து விடட்டும். நோன்பு உடலுக்காக அல்ல, மனதுக்காக. சிவராத்திரி நோன்பு என்றால் பட்டினி கிடப்பது அல்ல. உணவு குறைத்தால் உடல் அமைதியாகும், உடல் அமைதியானால் மனம் தெளிவாகும், மனம் தெளிந்தால் உள்ளே இருக்கும் சிவத்தை உணர முடியும். முழு நோன்பு முடியாவிட்டால் பரவாயில்லை, பழம், பால், லேசான உணவு போதும். ஆனால் முக்கியமான நோன்பு என்ன தெரியுமா? கோபத்திற்கு நோன்பு, தீய வார்த்தைக்கு நோன்பு குறை காணும், மனதிற்கு நோன்பு, தேவையற்ற பேச்சிற்கு நோன்பு. அதுதான் உண்மையான சிவராத்திரி விரதம். சிவசிந்தனை எளிதான வழி. சிவனை நினைப்பது கடினமில்லை. சுவாசிக்கும் போது சிவா, வெளியேற்றும் போது சிவா, அவ்வளவுதான். நடந்தாலும் சிவா, சமையல் செய்தாலும் சிவா, பயணம் செய்தாலும் சிவா. மெல்ல உங்கள் மனம் ஒரு புள்ளியில் தங்கத் தொடங்கும். கோயில் செல்லலாமா? முடிந்தால் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வாருங்கள். அங்கு இருக்கும் அதிர்வு வேற மாதிரி இருக்கும். அன்று பலர் குலதெய்வ வழிபாடு செய்வார்கள், குரு தியானம் செய்வார்கள், ஜபம் செய்வார்கள், யோக சாதனை செய்வார்கள். ஏன் தெரியுமா? அன்று பிரபஞ்ச சக்தி மேலே இழுக்கும். சிறிய முயற்சிக்கும் பெரிய பலன் கிடைக்கும். சிவராத்திரி இரவு 4 காலங்கள். இந்த இரவின் ரகசியம் 4 கால பூஜைகள். இது ஒரு சடங்கு மட்டுமல்ல, மனிதன் இருளிலிருந்து ஒளிக்கு செல்லும் பயணம். முதல் காலம் பிரம்ம பூஜை, அறியாமையிலிருந்து விழிப்பு. புராணங்களில் சொல்லப்படுகிறது, பிரம்மா படைப்பின் தெய்வம். இந்த முதல் காலம் நமக்கு ஒரு கேள்வி கேட்கிறது, நீ எப்படி வாழ்கிறாய்? உன் வாழ்க்கையை நீயே உருவாக்குகிறாயா அல்லது பழக்கங்கள் உருவாக்குகிறதா? இந்த நேரத்தில் ஒரு நிமிடம் அமைதியாக அமருங்கள். உங்கள் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். நான் எதற்காக பிறந்தேன்? என் வாழ்வின் அர்த்தம் என்ன? இந்த கேள்விகள் ஆன்மீகத்தின் கதவை திறக்கும். இரண்டாம் காலம் லிங்கோத்பவ தரிசனம், அகங்காரம் கரையும் தருணம். ஒரு காலத்தில் பிரம்மாவும் விஷ்ணுவும் நான் பெரியவன் என்று வாதிட்டார்கள். அப்பொழுது அளவில்லா அக்னி தூணாக சிவன் தோன்றினார். லிங்கோத்பவம். அதற்கு தொடக்கமில்லை, முடிவு இல்லை. அந்த கதை என்ன சொல்லுகிறது? அகங்காரம் இருக்கும் வரை சிவனை காண முடியாது. இந்த நேரத்தில் மெதுவாக சொல்லுங்கள், என்னுள் இருக்கும் அகம்பாவத்தை கரைத்துவிடு. அந்த ஒரு சரணாகதி உங்களை இலகுவாக்கும். மூன்றாம் காலம் அம்பாள் வழிபாடு, கருணை விழிக்கும் நேரம். சிவம் சக்தி இல்லாமல் இல்லை. அம்பாள் பரிபூரண அன்பு. இந்த நேரம் நமக்கு ஒரு மாற்றம் தரும். கடினமான மனம், மென்மையான மனம். கோபம், கருணை. பிரிவு, இணைவு. ஒருவரை மன்னியுங்கள்,
ஒருவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஒருவருக்கு உதவி செய்ய தீர்மானியுங்கள். அன்புதான் சிவனின் உண்மையான வாசஸ்தலம். 4ஆம் காலம் சிவ பூஜை. சிவத்துடன் ஒன்றாகும் நிலை. இது மிகவும் சக்தி வாய்ந்த நேரம். இருள் குறைந்து விடியல் பிறக்க காத்திருக்கும் தருணம். அதுபோல அறியாமை குறைந்து விழிப்பு பிறக்கும். இந்த நேரத்தில் அமைதியாக இருங்கள். மந்திரம் கூட வேண்டாம், வார்த்தைகள் வேண்டாம். சும்மா இருங்கள். ஏனெனில் சித்தர்கள் சொன்னார்கள், சும்மா இரு, அதுவே உயர்ந்த தியானம். ஏன் அந்த இரவு விழித்திருக்க வேண்டும்? உடல் செங்குத்தாக இருக்கும்போது சக்தி மேலே நகரும். அதனால்தான் யோகிகள் அந்த இரவு தூங்க மாட்டார்கள். ஆனால் விழித்திருப்பது மட்டும் போதாது, விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். பஜனை கேளுங்கள், மந்திரம் சொல்லுங்கள், அல்லது அமைதியாக அமருங்கள். ஆனால் மொபைலில் இரவு கழிக்காதீர்கள். அந்த இரவை புனிதமாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு இரவு உங்கள் வாழ்க்கையை மாற்றுமா? ஆம், மாற்றும். ஏனெனில் மாற்றம் வெளியிலிருந்து வராது, உள்ளிருந்து வருகிறது. ஒரு இரவு நீங்கள் மெதுவாக வாழ்ந்தால், அமைதியை உணர்ந்தால், அகம்பாவத்தை விட்டால், அன்பை வளர்த்தால், அந்த விதை வாழ்க்கை முழுக்க வளரும். ஒரு சிறிய ரகசியம்: சிவனை தேடாதீர்கள். அவர் எங்கும் இல்லை, அவர் உங்களுக்குள் தான். மனம் அமைதியான தருணத்தில், சுவாசம் மெதுவான தருணத்தில், எதுவும் தேவையில்லை என்று தோன்றும் அந்த வெற்றிடத்தில், அங்கே சிவம்பம். சிவம். முடிவு: இந்த மகா சிவராத்திரியில் பெரிய சடங்குகள் தேவையில்லை. ஒரு தூய மனம் போதும், ஒரு சரணாகதி போதும், ஒரு சிவா என்ற அழைப்பு போதும். இரவு முழுவதும் விழித்து இருக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் செய்யுங்கள்: இருளில் இருந்து ஒளிக்குச் செல்ல தீர்மானியுங்கள். அப்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், நாம் சிவனை தேடவில்லை, சிவமே நம்மை அழைத்துக் கொண்டிருந்தார். இந்த சிவராத்திரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய விழிப்பாகட்டும், உள்ளம் அமைதியாகட்டும், அன்பு பெருகட்டும். இறுதியாக மெதுவாக சொல்லுங்கள்: ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.